இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பசியா இருக்கிற ஆண்டோடத்துல பிசாசு சொல்லுகிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். ரொம்ப பசியா இருக்கிறிய, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். இது இப்படி சொன்னவங்க நல்லா புரியும். சோறு மட்டும் வாழ்க்கை இல்லப்பா, சோறு தான் வாழ்க்கை நினைக்கிற. சோறு இல்லாம கூட கர்த்தருடைய வார்த்தையில வாழ முடியும். அதாவது சொத்துக்காக வாழ்கிற மக்கள் உலகத்துல சோறு தான் வாழ்க்கைன்னா, உலக மனுஷிகமா எல்லாம் அந்த சாப்பாடுக்கு தான் வாழ்கிறோம், ஓடுறோம் ஓடியாரண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது வாழ்க்கை இல்லப்பா. நம் கர்த்தருடைய வார்த்தையில வாழணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் வாழணும், கர்த்தருடைய வார்த்தையில நிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில பிழைக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிற விதத்தில வாழும்போது அவருடைய வார்த்தையிலே பிழைக்கிறது. அல்லேலூயா. அதனால நாம் பிழைக்கும்படியாய் தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல ஒரு மனிதன் மிக சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியுமே ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தையால் மாத்திரம்தான் முடியும். இதை நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ரொம்ப தெளிவாய் அறிந்து இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இப்ப கர்த்தருடைய வார்த்தையில வழங்குறது பிழைக்கிறதுனா என்ன? கடவுளுடைய வார்த்தையை நாம் பேசுறது, கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறது, கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில செயல்படுவது, இதுதான் கர்த்தருடைய வார்த்தையில பிழைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில பிழைக்கிறதுனா, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்குது. அது எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தா நமக்கு தெரியும் இல்லையா? எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்த கர்த்தருடைய வார்த்தை கொண்டுதான் சிரிக்கிறார். அப்போ வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பது, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை நிறைந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வல்லமை நிறைந்த அந்த வார்த்தைகளை நம்முடைய வாயில வைத்து பேசும் பொழுது, தேவன் பேசின பொழுது எப்படி வல்லமை உள்ளதாய் செயல்பட்டதோ அது நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படக்கூடியதாய் மாறுகிறது. ஆகையினால கடவுளுடைய வார்த்தையை நாம் பேசுகிறவர்களாக, அதையே தியானித்து பார்க்கக்கூடியவர்களாக, அதன் அடிப்படையிலே உங்களுடைய செயல்பாடுகள் கிரியைகளை மாற்றிக்கொள்ளும் போது உலகத்தில் நாம் மிகப்பெரிய சக்சஸ் மனிதர்களாய் மாற முடியும். நம் வார்த்தையிலே பிழைக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்க. உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகம் மிக மிக முக்கியமானது. அதை படிக்காத ஒரு கிறிஸ்தவர்கள் என்றா உங்க வாழ்க்கை அர்த்தமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கும். எதுவுமே புரியாத கிறிஸ்தவர்களா இருப்பீங்க. வேதத்தை படித்து நீங்க வளரலன்னா கிறிஸ்தவன் என்னன்னு உங்களுக்கு புரியாது, கிறிஸ்தவமே என்னன்னு புரியாது, ஆண்டவரும் புரியாது. ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரி வருது, இப்படி பல கேள்விகளுக்கு பதிலே உனக்கு கிடைக்காது. பதில் தேவன் நம்முடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதத்துக்கு இருக்கிற மகத்துவமே வேற. நான் அடிக்கடி சொல்றேன், ஏதோ ஒரு ஆள் உட்காந்துட்டு யோசித்து எழுதின புத்தகங்கள் கிடையாது. 1500 ஆண்டு கால இடைவெளியில ஒருத்தருக்கும் சம்பந்தம் இல்லாம அந்தந்த காலத்துல தேவன் அவர்களை கொண்டு எழுதி வைத்தார். பல தோல் சுருள்களாய் எழுதப்பட்டது. ஏறக்குறைய 40 பேர் இதை எழுதியிருக்கிறாங்க. தோல் சுருள்களால் எழுதப்பட்டு அந்தந்த காலத்தில் அங்கங்கே வைக்கப்பட்டு அதெல்லாம் மறைஞ்சு போய் காணாம போய் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு தேவனை இதெல்லாம் இணைத்து 66 புத்தகங்களிலே எழுதப்பட்ட அந்த ஒரு புத்தக தொகுப்பு தான் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 4000 ஆண்டு கால சரித்திரத்தை இந்த வேதம் சொல்லுகிறது.
40 பேர் எழுதியிருந்தாலும் நீ ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீ தொடர்ந்து வாசித்து வந்து பார்ப்பீங்களன்னா ஒருத்தர் எழுதின போல இருக்கு. அந்த ஒருத்தர் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. எழுதப்பட்ட கரங்கள் மனிதனுடையது, எழுத வைத்தவர் ஆவியானவர். அந்தந்த காலகட்டத்தில் ஆவியானவர் அவர்களை கொண்டு எழுதினார். அங்கிருந்து பண்ணுங்க அப்படியே தொடர்ச்சியா அழகா சிருஷ்டிப்பிலிருந்து உலகத்தின் முடிவு வரைக்கும் இந்த வேதம் எழுதப்பட்டு இருக்கும். இதோட சிறப்பு என்ன தெரியுமா? கடவுளுடைய புத்தகங்கள்னு சொல்லி அநேக காரியங்கள், அநேக புத்தகங்கள் இந்த உலகத்துல சொல்லிக் கொள்ளப்படுகிறது. ஆனா முதல் வார்த்தையிலே இது தேவனால் எழுதப்பட்ட புத்தகம் என்பதை முதல் வார்த்தையிலே அவர் வெளிப்படுத்துகிறார். இங்கதான் அந்த வேதம் தேவனால் எழுதப்பட்டதை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். என்ன வசனம்? முதல் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். முதல் வார்த்தை பாருங்க. வானம் என்றது அது எல்லையற்றதா இருக்குது. வானத்திலே மனிதன் இன்னும் போயிட்டே இருக்கிறான். எத்தனையோ மைல் தூரம் கடந்து போய் பார்க்குறான். இன்னொன்னும் புதுசா இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் இருக்கு, எத்தனை கோள்கள் இருக்கிறதுன்னு கண்ணுக்கு எண்ணியே பார்க்க முடியாது. அப்போ வானத்துல பிரம்மாண்டங்கள் இருக்கிறது. வானத்துக்கு மனிதனுடைய அறிவில அவனுடைய சக்தியை கொண்டு போய் அதை கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். எத்தனையோ சூரியன் இருக்கின்றான், எத்தனையோ சந்திரன் இருக்கின்றான், எத்தனையோ கோள்கள் இருக்கிறது. இப்படி போயிட்டே இருக்கிறது. அதை பார்க்க தான் முடியுது டெலஸ்கோப் வச்சு. அது கிட்ட போக முடியாது, அவ்வளவு தூரத்துல இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சந்திரன் கிட்ட போகிறான், செவ்வாய் கிரகத்துக்கு போறான். அதுக்கு போயிட்டு திரும்பி வர்றது கஷ்டமா இருக்கு. பிரம்மாண்டம் வானம். பூமி ஒரு பிரம்மாண்டம். மலைகளும் காடுகளும் செடிகளும் கடலும் பலவிதமான காரியங்களை பார்க்கும்போது சில மலைகள் அப்படி வானத்துக்கு எட்டுனா போல உயரமா செங்குத்தா இருக்கும். இது யாருப்பா படிச்சது? ஆச்சரியமா இருக்கும். சில மண் மேடுகள் நிறைந்த அந்த மலை பகுதி பார்க்குற, இவ்வளவு உயரத்துக்கு மண் எப்படி வந்தது? ஒரு கல் இருக்கலாம். நான் ஊட்டி மலை உச்சிக்கு போயிருந்தேன். அங்க போனா நல்ல மண் மேடுகள், அங்க பூச்செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. நான் யோசித்தேன், இத்தனையா 1000 ஆண்டுகளாக கொட்டன்னு மழை கொட்டி நிற்குது. இந்த இவ்வளவு உயரத்துக்கு மண் மேடுகள் இருக்கு. இங்க கரைஞ்சு போயிட்டு இருக்காதா? ஆனா கரையில இவ்வளவு உயரத்துல மண் மேடுகள் யார் எத்தனை வந்து மண்ணை கொட்டுனது? ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகிமை பாருங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு சிருஷ்டிகர். நீங்க கண்ணால பார்க்கிற அனைத்தும் படைத்தவர் நான் தான் என்பது, நான் ஒரு தேவன் என்பதை தம்முடைய வேதத்தினுடைய முதல் வார்த்தையில வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹலோ, இந்த வேத புத்தகம் எவ்வளவு முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க எவ்வளோ இதை நீங்க கவனமா படிக்கணும். இது எவ்வளவு ஆராய்ந்து படிக்கணும். இதுதான் உங்க தலையெழுத்து மாற்ற போகிறது. இதுதான் உங்கள் வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா மாற்ற போகிறது. இதுதான் நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வாய்க்க பண்ணக்கூடிய யுக்திகள், ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க போகிறது. அநேக கேள்விகள் இருக்குல்ல, ஏண்டவரே என் குடும்பத்துக்கு அநேக கேள்விகள் வச்சுட்டு கிறிஸ்தவங்க அநேக கேள்வியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கேள்வியோடு வாழ்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. மற்றவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறவன் தான் கிறிஸ்தவன். அநேகர் கேள்வியோடு உங்ககிட்ட வந்தா நீங்க பதில் சொல்லணும். கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறாரு, வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்குது, இதுதான் பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? உங்களுக்கு பதில் தெரியாத நீங்களே பல கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்க இன்னும் வேதத்துக்குள்ளாக போகவில்லை, இன்னும் தெய்வ அறிகிற அறிவினால் நிரம்பவில்லை, தேவனை பற்றிய இன்னும் உங்களுக்கு புரிந்து கொள்றதுல குறைவுபட்டு இருக்கிறீங்க. அதற்காக முயற்சி செய்யவில்லை, அதற்காக நேரத்தை கொடுக்கல. நீங்க மற்ற நேரங்களை மற்ற காரியங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா கடவுளை அறிந்து கொள்வதற்கான நேரத்தை கொடுக்காத அப்படின்னாலே மற்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. கிளியரா? ஏன்னா அதுக்கு நிறைய நேரம் கொடுத்துருக்கீங்க. பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க, அந்த அளவுக்கு நாலேஜ் அவருக்கா. 3 பொண்டாட்டிங்க அவருக்கு. யார் போய் பார்த்தாங்க 3 பொண்டாட்டி? இவங்களுக்கு மட்டும் தெரியுது. நமக்கு தெரிஞ்செல்லாம் ஒரு பொண்டாட்டி தான் போறாரு. அவருக்கு எக்ஸ்ட்ரா 2 வச்சிருக்கிறது எப்படின்னு தெரியல. ஆனா இவங்களுக்கு ரொம்ப துல்லியமா தெரிஞ்சிருக்கு. இன்னும் அவங்கள பத்தி ரொம்ப டீட்டெயிலா இவங்க
நியூஸை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களாம் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதற்கெல்லாம் நேரத்தை செலுத்தி தேவையற்ற காரியங்கள் எல்லாம் நீங்க தெளிவாய் அறிந்திருக்கீங்க. உங்களை சிருஷ்டித்த தெய்வத்தை குறித்து நீங்க என்ன அறிஞ்சிருக்கீங்க? அவர் உங்களை குறித்து சொன்ன காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் எப்படி அறிந்திருக்கீங்க? தம்பி இங்க உள்ளவா, உட்காருங்க, உள்ள இடம் இருக்கு, வாங்க. நான் சொன்னேன், கடவுளுடைய வார்த்தையில் வாழுகிறது என்பது கடவுள் வார்த்தை எடுத்து நம்முடைய வாயில பேசணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல பேசக்கூடிய ஒரு ஜீவன் மனுஷன் மாத்திரம் தான். அது தேவனுடைய சாயலில ஒன்று. தேவன் பேசுகிறார், நம்ம பேசும்படிய வைத்திருக்கிறார். ஒரு ஜீவன் அந்த உலகத்துல பேசாது இல்லையா? அப்ப தெய்வ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட அவர் பேசுகிறவர், நம்மையும் பேசும்படியே அவர் படைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? பேசித்தான் உண்டாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அவருடைய வார்த்தை எடுத்து வைத்து பேசி எல்லாத்தையும் உண்டாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறபடினால இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவர் எப்படி பேசினார்? வெறுமையான உலகத்தை பார்த்து பேசினார் இல்லையா? இருளை பார்த்து பேசினார், ஒழுங்கின்மை பார்த்து பேசினார். பேசி தம்முடைய வார்த்தை கொண்டு அதை ஒழுங்குபடுத்துகிறார், சீர்படுத்துகிறார், சரிபடுத்துகிறார். இதை முதல் வேதத்துல ஆண்டவர் நம்முடைய முதல் அதிகாரத்திலே நம்ம வேதத்தை படிக்கும் போது இந்த ரகசியத்தை இங்க புரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்ம முதல் நம்ம அதிகாரத்துல வேதத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார். இருளை வெளிச்சமாக்குகிறார், வெறுமையை நிறைவாய் மாற்றுகிறார், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார். இதை எப்படி செய்கிறார்? தம்முடைய வார்த்தை கொண்டு செய்கிறார். அவருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை, இருளை பார்த்து நாம் பேசும் பொழுது இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அழைக்க மனிதர்கள் கூட பாருங்க அப்படிதான் அழைக்கிறார். பேச தெரியாத ஒருத்தன் பூச்சி கூட்டுட்டு வரு, பாப்பா நீ போய் பாரு, அவனுக்கிட்ட பேசணும். அவன் சொல்றான், நான் திக்கு வாயும் வந்து நான் இருக்கிறேன்னு. அந்த ராஜா கிட்ட போய் நான் எப்படி பேசுறது? அங்க எவ்வளோ பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் இருப்பாங்க. என்னை கூப்பிடாதீங்க, விட்டுடுங்க ஆண்டவரை, வேற ஆளை பார்த்துக்கணும். நான் திக்கு வாயும், அதாவது முடியாததே முடிக்கணும் அவருக்கு. அல்லேலூயா. நடக்காத நடக்க வைக்கணும், இருளை வெளிச்சமாக்கணும், வெறுமையா அவன் நிரப்பணும். அப்படிப்பட்ட மனிதனை கூப்பிடுறார். கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் உலகம் முழுவதும் பார்க்கிறார். ஒரு குழந்தையே இல்லாத ஒரு ஆளை பிடிக்கிறார். அல்லேலூயா. அவன் கொடுக்கிற, உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி. அப்போ இயற்கையா குழந்தை பிறகுது, அதை நான் ஜாதியாக்கல, என் வசனத்தின்படி என் வார்த்தையின்படி உனக்கு குழந்தை பிறக்கணும்னா அந்த அன்றைய உலகத்துல ஒருத்தனுக்கு தான் குழந்தை இல்லை, அவன் தான் ஆபர்காம். அவன் தான் அவனை பிடிச்சிருன்னு சொல்ல, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கிறது, அவனுக்குள்ள ஒரு குறை இருக்கிறது. அவர்களை பிடிச்சி அவங்களை உயர்த்துவது, ஆசீர்வதிப்பது தேவனுடைய மிகப்பெரிய திட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில எங்கேயோ வெறுமை இருக்குதா? எங்கேயோ குறைகள் இருக்கிறதா? என்னால பேச முடியாது, என்னால நடக்க முடியாது, என்னால செயல் முடியாது என்ற ஒரு தயக்கம் உனக்கு இருக்கா? கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை கொண்டு ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். நீ அவருக்கு தேவை. அவர் உன்னை கொண்டு அவர் மகிமைப்படும்படியாய் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மூலமாக, உன்னை வெறுமையை நிறைவாய் மாற்றுவதன் மூலமாக, ஒன்றுமே இல்லாத வெறுமையான ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். அல்லேலூயா. எப்படி? தம்முடைய வார்த்தையை கொண்டு. அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்லி வார்த்தையை அவனுக்கு கொடுக்கிறாரு. ஒன்றுமே இல்லாதவனை பார்த்து, ஒரு குழந்தையும் இல்லை, அவனுக்கு வாய்ப்பே இல்லை, 75 வயது ஆயிடுச்சு. அவனை அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. ஜாதியாகணும், பெரிய தேசமா மக்கள் திரளான ஒரு கூட்ட ஜனத்தை இருக்கிற ஒரு பெரிய ஜாதியை ஆக்குவேன்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரு குழந்தையும் இல்லை. இது என்ன புரிகிறது? இல்லாமையை பார்த்து தேவன் எப்பவுமே அது எதிராய் பேசுகிறார். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவனிடத்திலிருந்து. வார்த்தையில் பிழைக்கிறது என்பது என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறார்? எல்லா இல்லாமைக்கும் வெறுமைக்கு எதிரான வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வரும் பொழுது, நாம் அதையே பேசி கொண்டிருக்க கூடாது. ஆமா பிரதர் சொன்னாங்க,
டாக்டரும் சொல்லிட்டாரு, முடியாதுன்னுட்டாரு. செக் பண்ணி பார்த்தோம், அதுல லிஸ்ட்ல காட்டுது, டெஸ்ட்ல காட்டுது, இதான் இருக்கு, இதுதான் வரணுங்க, அப்படிதான் நடக்கும். நாங்க அது என்ன? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களா இருக்கணும். தரிசித்து நடக்கிறதுன்னா என்ன? இருக்கிறத பேசுறது. வாழ்க்கையில இருக்கிறபடி நீங்க இதுதான் இருக்கு, இதான் வர நினைச்சீங்களா, அது தரிசித்து நடக்கிற வாழ்க்கை. நீங்க இருக்கிறத சூழ்நிலை பார்க்காம கடவுளுடைய வார்த்தை எனக்கா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு மாறாக அந்த கடவுள் வார்த்தை சொல்லலாம். அந்த வார்த்தை நீங்க நம்பணும். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்ப கடவுள் சொல்லுகிறத நீங்க சொன்னா, இந்த இல்லாமை மத்தியிலே கடவுள் சொன்னதை சொல்லும் பொழுது, கடவுள் சொன்னா எப்படி அங்கே இல்லாமையை நிறைவாய் மாற்றினாரோ அது போல உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாக மாற்ற முடியும். நாம் என்ன செய்கிறோம்? இல்லாமைய இருக்கிற சூழ்நிலை பேசு. இது இந்த உலகத்து மனிதர்கள் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. நாம் இந்த உலகத்து மனிதர்கள் போல இல்லாமையே சூழ்நிலை பேசக்கூடாது. நாம் என்ன நடக்கணுமோ அதை பேசணும். நீங்க இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை படிச்சு பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த சுவிசேஷ புத்தகங்களில் இதுல இயேசு நேரடியாக பேசின அநேக காரியங்களை அங்க எழுதப்பட்டிருக்க நீங்க பார்க்கலாம். அவருடைய பேச்சை ஊர்ந்து கவனித்தீங்கன்னா, அவர் எங்க போனாலும் எந்த சூழ்நிலையில அவரிடத்துல கொண்டு வரப்பட்ட எல்லா பிரச்சனைகள் எல்லா மத்தியிலும் பாத்தீங்கன்னா, அவர் பேசுற வார்த்தை நல்லா கவனிச்சீங்களா, என்ன நடக்கணும்னு அவர் விரும்புறாரோ, இயேசு இந்த இடத்துல என்ன செய்யணும்னு விருப்பப்படுகிறாரோ அதை மாத்திரம் அவர் பேசுறதை நீங்க கவனிக்கலாம். அநேகர் பல பிரச்சனைகளை பேசுவாங்க, அவரு மட்டும் பிரச்சனைக்கான தீர்வை பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் பலர் பேசினாலும் கூட நாம அதை பேசிடக்கூடாது. நமக்கு என்ன நடக்கணும் இல்லையா? நம்ம சொன்ன நடக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கும் போது எது நடக்கணுமோ அதை சொல்ல கத்துக்கணும். சொல்ல இருள் சூழ்ந்து இருக்கலாம், நம்ம வெறுமையான ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம், நம்ம ஒழுங்கின்மையான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கலாம். இப்போ நாம என்ன பண்ணணும்னா, இதையே பேசிட்டு இருக்கக்கூடாது. இது சரியில்லை பிரதர், என் பையன் போற ரூட்டே சரியில்லை, என் பொண்ணு சொன்னா கீழ்ப்படுவ மாட்டான், இப்படி இந்த மாதிரி சில ஒழுங்கற்ற காரியங்களை நாம பேசி கொண்டிருந்தா, எதை நீங்கள் அதிகமாக உங்கள் வாயில நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அது நிரந்தரமாயிடும். அது நிரந்தரமாயிடும். எது நமக்கு நிரந்தரமா வேணுமோ அப்ப அதை பேசணும். இப்போ இது பிரச்சனையே இருக்கணுமா, அவ பிரச்சனையை பேசுங்க. இப்ப ஆண்டவர் இப்படி செய்கிறார். எப்படி சூழ்நிலைக்கு எதிராக பேசுகிறார். நம் வாழ்க்கையில இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, உலகத்துல உபத்திரம் உண்டு. நான் இந்த உலகத்தை, அப்படின்னா என்ன? என்னை விசுவாசிக்கிற நீங்களும் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னாரே. அப்போ நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், பிரச்சனைகளை ஜெயித்தேன், என்னை நம்புகிற நீங்களும் ஜெயிப்பீங்க. அப்ப நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். நாம் முதல்ல அந்த மனநிலைக்கு வரணும். 2 முறை செஞ்சு பார்த்துட்டு தோத்துடுமா, அவ்வளோதாங்க. வாழ்க்கையில வெற்றின்றது லைஃப்ல கிடையாதுங்க. எத்தனை முறை ட்ரை பண்ணிட்டுங்க, என்னால் லைஃப்ல மேலே வர முடியலைங்க, அப்படி சொல்றீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப ட்ரை பண்ணி பாரு. கர்த்தர் சொல்லுகிற விதத்துல. இதுவரைக்கும் நீ தோத்து போக காரணம் என்ன தெரியுமா? வெற்றிக்கு ஆசைப்பட்டாலும் வாயில தோல்வியை பேசி கொண்டிருந்த, தோல்வி நடந்துடுமோன்னு பயந்த, தோல்வி நடந்துடும் எதிர்பார்த்த, வெற்றியை ஆசைப்பட்டாலும் நீ அதை பேசாததான் உன்னுடைய தோல்விக்கான காரணம். வாழ்க்கையில நடக்காததற்கு காரணம் என்ன? நடக்க வேண்டியதை பேசாத, நடக்க கூடாதவைகளை அதிகமாக பேசுகிறதுனால அது உன்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் மாறுகிறது. இப்ப வெற்றி அந்த கர்த்தருடைய வசனத்தில் வாழ்கிற வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைத்து அதை பேசுகிறதும் அதை தியானிக்கிறதும் அதன்படி நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் மாற்றுகிறதா ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற பிழைப்புக்கான வார்த்தை. இதுல தான் பிழைக்க முடியும். இப்படிதான் நம்ம பிழைக்க முடியும். இதுதான் பிசாசி மனிதன் செய்கிற இந்த கடவுளை வார்த்தையை அவன் பேசக்கூடாது, கடவுளை வார்த்தையை தியானிக்க கூடாது, கடவுளை வார்த்தையின்படி செயல்படக்கூடாது. அப்படி பண்ணிட்டா மனிதனால பிழைக்க முடியாது. மனிதனால பிழைக்க முடியாதுன்னா
அவன் விரும்புகிற நிலைக்கு அவனால உயர முடியாது. கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பாதையில் அவன் நடக்க முடியாது. எனக்கு என்ன பிரச்சனை? ஜெபம் பண்ண பிரதர், நான் எதிர்பார்க்கிறேன் பிரதர், எல்லாம் இருக்குது, ஆனா நடக்க மாட்டேங்குது. எல்லாம் எதிர்பார்க்கிறோம், அது எப்படி நடக்கும்னா கடவுள் பேசுற விதத்துல பேச கத்துக்கணும், அதை பண்ணி தியானிக்க கத்துக்கணும், அதன்படி நீங்க செயல்பட கத்துக்கணும். அப்பதான் நீங்க அதை அடைய முடியும். எல்லாரும் ஆசைப்படுறோம், நான் அதற்கான நம்ம செய்ய வேண்டிய அடிப்படையான காரியங்களை விட்டு நம்ம தவறி விடுக்கிறோம். காரணம், பிசாசு அப்படி இங்க உலகத்துல மனிதனை அப்படி இயக்க, இப்படி தவறான காதைக்கு நம்மளை இயக்கிறான். இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட போறேன், அதுல வாசித்துட்டு போலாம். ஆதியாகமம் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன நீ இப்படி என்றார். செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் என்றார். புசித்தேன் நான் என்றார். புசித்தேன். அதாவது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த ஏதேன் தோட்டத்துல அவர்களை ஆண்டவர் உண்டாக்கி அந்த தோட்டத்தை பாதுகாக்கும்படியாக அதில் பலவிதமான மரங்களை வைத்து பலவிதமான கனிகளை வைத்து இதெல்லாம் நீங்க புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்காதீங்க. அப்படி அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்ன ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார். ஆதாம் ஏவாள் இடத்தில் சொன்னார். இப்ப ஏவாள் தனியா இருக்கும்போது பிசாசு வருகிறான். இப்போ நாம் கடவுளுடைய வார்த்தையை பேசணும், தியானிக்கணும், நடக்கணும். இதுதான் நம் கடவுளுடைய வார்த்தையிலே பிழைக்க முடியும். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ரூட் சாட். இந்த ரூட் சாட்டில் மனுஷனை திசை திருப்பிடணும், அது பிசாசுடைய வேலை. இப்ப கடவுள் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், இதை செய்யாதன்னு. இப்ப பிசாசு வருகிறான். அவன் என்ன செய்கிறான்? அவன் பேசுகிற விதம் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டா இருக்கு. எப்படி? கடவுள் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாய் மனிதனுக்கிடத்துல பேசி அதை நம்ப வச்சு யோசிக்க வச்சு செயல்பட வைக்க. நல்லா கவனிச்சிங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படி ஆப்போசிட்டா அவன் தம்முடைய வார்த்தையை மனுஷனிடத்துல பிரயோகிக்கிறான். அதுக்கு ஒருத்தர் செவி கொடுக்கும் போது என்ன நடக்குது? அந்த அந்த பிசாசு பேசுகிற அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை ஒரு மனிதன் தொடர்ந்து கேட்கும் பொழுது அவனுடைய எண்ணங்கள் எப்படி ஆகிறதுனா, கடவுளுக்கு விரோதமான அவன் சொன்ன அந்த காரியத்தினுடைய அவருடைய எண்ணங்கள் மாறுகிறது. அதாவது தியானிக்க ஆரம்பிக்கிறான், யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு காரியங்களை யோசிக்க ஆரம்பித்த பிறகு என்ன ஆகுறதுனா அதன்படி பேச ஆரம்பிக்கிறான், அதன்படி செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்படி செயல்படும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படும் ஒரு மனிதனாய் அவன் பாவியாக மாறுகிறான், பாவம் செய்கிறவனாய் மாறுகிறான். இதுதான் பிசாசு வைத்திருக்கிற டெக்னிக்கல். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நமக்கான ஒரு வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தாரோ அதற்கு எதிரான வழிமுறைகளை பிசாசு நம்மளை வழி நடத்தி நம்மளை பாவிகளாக மாற்றி நம்முடைய அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு நம்மை மாற்றுகிறவனாய் இருக்கிறான். நான் நினைக்கிறேன், ஏதோ பிசாசு வந்து சொன்ன உடனே ஏவாள் அந்த பாவத்தை பண்ணல. ஏவாள் அந்த பாவத்தை பண்ணல. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள்னு சொல்லுகிறான். நீ இதை சாப்பிட்டனா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் ஏமாற்றப்பட்டேன், நான் ஏமாந்துட்டேன், அவன் என்னை ஏமாத்திட்டான், நான் வஞ்சித்தது, என்னை வஞ்சித்த, நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஏமாத்தப்பட்டேன். எப்படி ஏமாத்தினா? எப்படி ஏவாளை இவன் ஏமாத்தினான்? முதல்ல என்ன கேட்டான்? தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? அப்படியே சொன்னாரு. அப்போ ஆண்டவர் வார்த்தையை மாத்தி பேசுங்க. நல்லா கவனிக்கணும். கடவுள் வார்த்தை நீங்கள் அறிந்திருந்தா தான் கடவுள் வார்த்தை இன்னொருத்தர் மாத்தி பேசுறாங்களா கண்டுபிடிக்க முடியும். கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்ததுதான் இது தேவ சித்தம் இல்லை இல்லை என்பதை நீங்களால உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் வேத அறிவு உங்களுக்கு இருக்கணும். வேத அறிவு இல்லாவிட்டால் அநேகர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை சில நேரத்துல நல்ல ஆலோசனை இருக்கும். இப்ப அப்படிதான் பிசாசு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர் வார்த்தைக்கு எதிரான காரியத்தை மிக சிறந்த ஆலோசனை போல இங்க பேசுகிறாங்க. தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி இல்ல.
தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த கனியை சாப்பிடவும் அதை தொடவும் கூடாது என்று அவர் சொன்னார். அதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாகவே சாவாய் என்று சொன்னார். அப்போ உடனே அவன் என்ன பண்றான், நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்க, அவர் சாவேன்னு சொன்னாரு, சாக மாட்டீங்க என்றான். இது புசிக்கு நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவ தூதர்களைப் போல இருப்பீங்க. அப்படி பாருங்க, இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரான காரியத்தை அவர் ஒரு கட்டளையா கொடுத்துட்டு போட்டாரு. ஆனா இவன் என்ன பண்றான், இவனுடைய காரியத்தை மிகைப்படுத்தி, அதை பிரம்மாண்டப்படுத்தி, அழகுபடுத்தி, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சீங்களேன், சூப்பரா ஆயிடுவீங்க. இது ஒரு முறை சாப்பிட்டு போறேன், நீங்க உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும். ஆண்டவர் என்ன சொன்னாரு, இது புசிக்கு நாளிலே சாகவே சாவாய். அவ்வளவுதான், திரும்ப பேசல, ஒரு முறை சொல்லிட்டார். ஒரு முறை சொல்லிட்டாரு ஆதாம் கிட்ட. ஆதாம் ஏவல் கிட்ட சொல்லிட்டான். ஆண்டவர் ஒரு முறை தான் பேசுவார். ஹல்லேலூயா. ஹலோ, சில காரியங்களை ஒரு முறை தான் கொடுப்பார், நாம் அதை பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஒரு முறை பேசினா அப்படி நடந்துரும். அவர் ஒரு முறை சொன்னாலும் போதுமானது. அதனால அவர் ஒரு முறை சொல்லிட்டாரு. ஆனா பிசாசு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி நம்ம மூளை கெட்டு போற வரைக்கும் பொய்யான காரியங்களை சொல்லி நம்ப வைப்போம் இல்லையா? எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான். இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு போட்டு பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. எந்த குழந்தை ஆர்எக்ஸ் குடிச்சு நல்லா ஹைட்டா வளருதா? கொஞ்சம் யோசித்து பாரு. ஆனா பாட்டிலா வாங்கி குழந்தைங்களுக்கு குத்துனுங்கிறாங்க. ஏன்? அட்வர்டைஸ்மெண்ட் போறாங்க. டாலர், ஷார்ப்பர், அப்புறம் ஸ்ட்ராங்கர். உண்மையில் நடக்குது. அது பார்த்தோன்னே வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆவல் விளம்பரம். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாதா இருக்கும். ஆனா விளம்பரம், அப்படியே பிசாசு விளம்பரம் பண்ணுகிறவன், தன்னை சிறப்பாய் காட்டிக் கொள்கிறவன், தான் சொல்கிறதுதான் சிறந்தது என்பதை விளம்பரப்படுத்திக் கொள்கிறவன். இப்படிதான் பிசாசு ஏவல் இடத்துல நீங்க அப்படி ஆயிடுவீங்க, இப்படி ஆயிடுவீங்க. அவனுடைய கியூரியாசிட்டி, அவனுடைய ஆசையை தூண்டுகிறான். இதை சாப்பிட்டோன்னா ஓகன் ஆயிடுவீங்க. ஆண்டவர் சொன்ன சாகவே சாவாய், அந்த வசனமே மறந்து போச்சு. இப்போ இவன் திரும்ப திரும்ப சொல்றான் டெய்லி, நீ இப்படிதான் இருப்ப, நீ அது சாப்பிட்டோன்னா எப்படி தெரியுமா இருப்ப, ராஜா மாதிரி ஆயிடுவ. திரும்ப சொல்ல திரும்ப திரும்ப கடவுளுடைய வார்த்தை இவன் காதலை துணிப்புக்கிறதுக்கு பதிலாக காத்தனுடைய வார்த்தை காதலை அடிக்கடி துணிக்கும்படியா இடம் கொடுத்தபடினாலே அதை கொஞ்சம் ஒரு வாட்டி தான் கேட்டேன். இதை நீ 100 முறை கேட்டுட்ட. ஹலோ, நல்லா கவனிங்க. நீங்க எதை அதிகமா கேட்குறீங்க? இங்க உக்காந்து 1 மணி நேரம் வசனத்தை கேட்குறீங்க. இந்த வாரம் முழுவதும் உங்க காதுக்குள்ள என்ன போகுது? எந்த வார்த்தை போகிறது? எந்த சத்தம் உங்க காதில் விழுது? ரொம்ப கவனமா இருக்கணும். அது தேவ சித்தத்தின்படி தானா, தேவ வார்த்தை தானா, கொஞ்சம் கவனிக்கணும். இப்ப அதிக நேரம் சாத்தான் இடத்துல டிஸ்கஷன் நடக்குது. சாத்தான் ஃப்ரீயா பேசிட்டு இருக்கிறான். அவர் பேச விடுறான், நீ பேசு. முதல்ல சாத்தானை கண்டுபிடிச்சி வாயை மூடுன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ பேசுறதுக்காக தேவன் என்னை படைக்கல, நீ பேசுறத கேட்கறதுக்காக தேவன் என்னை படைக்கல. தேவன் அவருடைய சாயலாய் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி பிழைக்கும்படியா இந்த உலகத்தில் என்னை படைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை தவிர வேறு ஒன்றும் சத்தியம் இல்லை, அதை தவிர எல்லாம் பொய்யா இருக்கிறது என்பதே சாத்தானுக்கு நீங்க எதிர்த்து நிற்கணும். அவங்க எதிர்த்து நிற்கல, அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. சொல்ல சொல்ல என்னாச்சுன்னா, வானான்னு சொன்ன அந்த பழத்தை பார்க்க ஆரம்பிச்சான். இது சாப்பிட்டா அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன்னு. நீங்களாம் எப்படி குடிக்கிறாங்கன்னு வச்சிங்களா? குடிக்காரங்களாம் சொன்னவங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப நாளாக குடிக்காம இருப்பாங்க. அதனால அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, நான் எங்கள் குடும்பத்தில் பிடிக்கிறதில்ல, குடி பழக்கம் எனக்கு பிடிக்காது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி எப்படி தான் கூப்பிடுவாங்க, என்னடா நீ எல்லாம் லைஃப்பை என்ஜாய் பண்ண தெரில உனக்கு, சும்மா ஒரே ஒரு நாளைக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு பாரு, லைஃப் தான் அப்போ என்னன்னு தெரியும், அப்படி சொர்க்கத்தில் இருப்போம் நம்ம. இது டெய்லி சொல்லியிருப்பாங்க. அவன் வானான் தான் இருப்பான். இவங்க சொல்றதை பற்றி அவனுங்க ஏதோ இருக்கும் பொழுது குடிச்சா இது சாப்பிட்டா ஒரு மாதிரி நல்ல ஜாலியாக இருக்கும் போது ஏதோ சொல்கிறாங்களே, என்ஜாய் பண்ணுறான்டாங்க, இதுதான் வாழ்க்கைன்றானுங்க, நல்லா இருக்குதுன்றானுங்க. அப்படியே போயிட்டு ஒரு ரூமை போட்டுட்டு கடற்கரை ஓரமாக உக்காஞ்சி ஹோட்டலில்
அப்படியே நைட்டில் உட்காந்து இந்த டிம் லைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுன்னே பேசியிருந்தேன். எப்படி தெரியுமா லைஃப்? இதெல்லாம் அனுபவிக்கணும்டா. சும்மா வேலை வீடு தூங்கி இது வாழ்க்கையா பார்ப்பான். ஒரு நாளைக்கு போய் தான் பார்ப்போமே. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்து இவனுக்கு ஒரு விதமே ஒரு வாட்டி பார்த்துருவோமா போய் என்னதாண்டு என்ன ஒன்றும் போயிடுவான். அது போய் ஒரு வாட்டி போட்டு பார்ப்பான். அதில் ஒரு இன்பம் இருக்குது, உண்மைதான். அதில் ஒரு மயக்கம் இருக்குது தான். என்ன ஆவா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பின் விளைவுகள் என்ன? அதனுடைய பின் கிரியினுடைய பலன் என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. நீ செய்கிற அந்த செயலுடைய கிரியைக்கான பலன் என்னன்றது யோசிக்கல. ஆனா அதை போய் விழுந்துட்டேன். அப்பதான் ஏவாள் இப்போ என்ன பண்றான், அதை பார்க்கறான். சொல்ல சொல்ல இது சாப்பிட்டா அப்படியே ஆயிடுவேன், எப்படி இருப்பேன்னு என்ன பண்றான், அதை புசிப்புக்கு நல்லதும். இப்ப இது வரைக்கும் சொல்லல, இவன் சொன்ன பிறகுதான் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு நல்ல அழகா இருக்கிறது. ஆமா, பிசாசு சொல்லும் அழகா இருக்குதே, சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு, இந்த எண்ணம் மாறுகிறது. மாறினோடனே எடுத்து புசித்தாள். ஆதாமை பார்த்து பேசுறாரு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் கேட்கிறார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இப்படித்தான் புருஷங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். எது குத்தாலும் கும்முன்னு சாப்பிடு, கேள்வி கேட்காத. உனக்கு சோறு போடுறது பெரிய வேலை, இதுல வேற என்ன கேள்வி கேட்குறியா? ஆதம் ரொம்ப நல்லவன் போலது. ஆதம் பொண்டாட்டி கொடுத்துன்னு கண்ணு முடின்னு ஒரு கேள்வி கேட்கல. பொண்டாட்டி சொல்லுக்கு அங்க ரொம்ப அழகா பேசுற வேண்டாம். அந்த வசனத்தை மட்டும் அருமடியா வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு நல்லா சொல்லுங்க, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. இங்கதான் ஆண்களுடைய வீழ்ச்சி இங்கதான் இருக்கு. எப்படி திடமான ஆண்களுடைய வீழ்ச்சி எங்கன்னா இருக்க, மனைவியுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. என் வார்த்தையை விட்டியப்பா, பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு என் வசனத்தை மறந்துட்டியப்பா, உங்ககிட்ட தானே முதல்ல சொன்னேன், நீ தான் அவளுக்கு சொல்லி சரி பண்ணியிருக்கணும், உனக்கு தானே இந்த கட்டளையை முதல்ல சொன்னேன், நீ தானே அவளை சரிப்படுத்தணும், நீ அவள் வார்த்தை கேட்டு விட்டுட்டியப்பா. மனைவியுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு தான் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குது. புருஷன் மனைவிக்கு, இந்த வசனம் ரொம்ப பிடிக்காது நிறைய பேருக்கு. லேடிஸுங்க நிறைய பேருக்கு இந்த வசனம் பிடிக்காது. புருஷன் தலையா இருக்குன்னு அர்த்தம், புருஷன் சொல்றதை செய்யன்னு அர்த்தம். ஹலோ, உன் மூளை புருஷனா இருக்கணும், சரீரம் நீயா இருக்கணும். அப்போ உங்களை நடத்துகிறவன் புருஷனா இருக்கணும். புருஷனுக்கு யார் தலையா இருக்கிறது? கிறிஸ்து தலையா இருக்கிறான். அப்போ புருஷன் எப்படி நடக்கணும்? எனக்கு ஆண்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஆகிய கிறிஸ்து தான் தலை. அவன் கர்த்தருடைய வசனம் தான் அவனுக்கு தலை. வசனத்தின்படி நடக்கணும். அவன் கிறிஸ்துவை பார்க்கணும். கிறிஸ்து யாரை பார்க்கிறாரு? அவர் பிதாவை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாயலா அவர் ரூபமா இருக்கிறாரு. அவர் தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாம் இருந்தாலும் கூட சுயமா செயல்படல. அவர் எப்படி செயல்படுகிறாரு? பிதாவுடைய சித்தம் செய்வதனுடைய போஜனமா இருக்கிறது. அவர் என்ன செய்ய காண்கிறோன்னு அதையே செய்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதையே சொல்றேன். அப்படியே அவருடைய முழுமையும் இந்த பூமியில பிரதிபலிக்கிறார். ஒரு ஆண்மகன் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். ஏன்னா அவனுக்கு தலை கிறிஸ்துவா இருக்கிறார். ஒரு பெண்ணிற்கு யார் தலை? புருஷன் தலையா இருக்கிறான். புருஷன் தலையா இருக்கிறான். இந்த அடிப்படையில் வந்து வச்சீங்கன்னா குடும்பம் அழகாயிடும். ஹல்லேலூயா. புருஷனை நீங்க திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி திருத்தணும்? ஒன்னும் இல்லை, கடவுள் வார்த்தை வச்சுதான் திருத்தணும், இல்லையா? அவள் பிசாசுகிட்ட என்ன சொல்லிருக்கணும்? என் தேவன் சொல்லியிருக்கிறாரு இதை சாப்பிடக்கூடாதுன்னு. அவர் வார்த்தையை நாங்க மீற மாட்டோம்.
சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்லை. ஒரு வேளை என்ன பண்ணீங்கன்னா புருஷன்கிட்ட கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருக்கணும்? இருப்பா, நான் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், இது புசிக்கலாமா வானவா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஒன்று எதிர்த்து பேசியிருக்கணும். இல்லது எனக்கு தலை என் புருஷன், நான் அவருக்குள்ள இருந்து வந்தவன், அவர் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவன், எனக்கு புருஷன் தலையா இருக்கிறான், இந்த காரியத்தை கடவுளுக்கு விரோதமாக மாற்றாய் இருக்கிற இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, நான் அவரோட இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன், கேட்டுட்டு வந்து செய்யறேன்னு சொல்லியிருக்கலாம். அதை செய்யல. அநேக காரியங்கள் பெண்கள் சில காரியங்களை நல்லா முடிவு எடுக்கிறாங்க, நல்லதுதான். ஆனா நீங்க எடுக்கிற எல்லா முடிவும் சரியா இல்லை என்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாமே சரியா எடுக்க முடியும் எப்படின்னா, நீங்களும் கர்த்தரை சார்ந்து கொண்டால். ஹல்லேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் கடவுள் வார்த்தையின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்து கொண்டு எந்த தவறு நடந்தாலும் இந்த வசனம் இப்படி சொல்லுது, நீ இப்படி செய்யலாமா அப்படி கேட்கலாம். அப்படி அப்ப அவங்களை திருத்துவதற்கு, நமக்கு சரி பண்ணுவதற்கு, என் புருஷன் சரியில்லைன்னா நீங்க சரி பண்ணுவதற்கு கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதன் அடிப்படையில் தான் பார்க்கணும். அவங்க வீட்டுக்காரர் பாரு, கையில 2 பைய தூக்கின்னு வர்றாரு, நீ ஏன் கூட வர ஒரு பைய தூக்க மாட்டுற? இப்ப இவங்க என்ன பிரச்சனைனா, வெளியே பாக்குறது, அவங்க வீட்டுக்காரர் இதை பண்ணாரு, அவங்க வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டாரு, இவங்க வீட்டுக்காரர் எப்படி போனாரு, இவங்க வீட்டுக்காரர் இவ்வளவு சமைச்சாரு. நீ பைபிளை பாருமா. ஹல்லேலூயா. வேதத்தை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாருப்பான்னு சொல்லி பாரு, அவர் கீழ்ப்படிந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. அவர் கடவுளை நம்புகிறது உண்மையா, வசனம் இப்படி சொல்லுதுப்பா, இப்படிதான் நடக்கும், நீ ஏன் இப்படி இருக்கிற, இதன்படி நட, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பம் ஆசீர்வாதம், இப்படி சொல்லுவோம் தர. அந்த வீட்டுக்கார பாரு, 2 குடம் கையில தூக்கிட்டு வர்றாரு, நீ தண்ணி பிடிக்க தழுவுற. ஒருத்தர் ஹைட்டா வெயிட்டா தண்ணி தூக்கின்னு வந்தாரு எங்க வீட்டாண்ட, ஹைட்டா 2 குடம் தூக்குவாரு, பாடி வெயிட்டா இருக்கு. திடீர்னு பார்த்தா அவருக்கு போஸ்டர் ஒட்டி வச்சிருந்தாங்க, இறந்து விட்டாருன்னு. என்னடா 2 குடம் தூக்குனாரு, டக்குன்னு போயிட்டாரு, உனக்கு 2 குடம் தூக்கணுமா இல்ல ரொம்ப நாளைக்கு இருக்கணுமா? குடம் தூக்கணுமா குடம் தூக்கலையா முக்கியம் இல்லையா, நித்திய ஜீவனை பெற்று இருக்கிறோமா? ஹல்லேலூயா. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? பரிசுத்த ஜீவியம் இருக்கிறதா? கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை இருக்கிறதா? அவனுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருக்கிறதா? எதையும் தைரியமா எதிர்கொள்ளும் ஒரு தைரியம் இருக்கிறதா? ஆவில பலசாலையா இருக்கிறனா? எப்படியே வருது, நம்ம உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம், இதை பார்த்து அதை பார்த்து அதை மாதிரி எதையும் பார்க்காதீங்க. கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், மிக சிறந்த வாழ்க்கையை படக்காட்சிகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மாமியார் எப்படி நடக்கணும், மணமகன்கள் எப்படி நடக்கணும், ஒரு தகப்பன் எப்படி நடக்கணும், ஒரு பிள்ளை எப்படி நடக்கணும், எல்லா காட்சி உங்களுக்கு படமாக வைத்திருக்கிறார். அப்பாவை நம்பி போறான், கட்டையை அடிக்கிட்டு பாருங்க, ஈசாக்கு கட்டு மேல படுக்க வச்சிட்டார், பலியிட போற, கத்தி தூக்கிட்டு இருக்கிறார், அப்படி அமைதியா இருக்கிறான் ஈசாக்கு. அவனை ஓங்கி வெட்டுவதற்கு கையில கத்தி தூக்குறாரு. ஒரு வார்த்தை சொன்னான் அவன், அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, என்ன ஏன்பா கொல்றீங்க, என்ன சொல்லி கொண்டு வந்தீங்க, பலிய கடவுள் பார்த்து பாரு சொன்னீங்க, இங்க வந்து என்ன படுக்க வச்சு கட்ட மேல என்ன வெட்டுறீங்களே, என்னாச்சு உங்களுக்கு கேட்டிருக்கணும்ல. எங்க அப்பா தேவனை நம்புகிறவர். ஹல்லேலூயா. கடவுள் சொல்றதை மாத்திரம் தான் செய்வார், அவர் செய்யறது கரெக்டா இருக்கும். அப்பா மேல உள்ள நம்பிக்கை பாருங்க, அவருக்கு தன்னை வெட்டுவதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறான். இது ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனை காட்டுகிறார் ஆண்டவர். தன் சொத்தை கேட்டு பிரித்து கொண்டு ஊதாரிதனமா எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அங்க பஞ்சம் உண்டாயிற்று, பட்டினி, சோறு இல்ல. ஒரு இடத்துல வேலைக்கு போறான், பன்னி மேய்க்கிற வேலை கிடைக்குது. என்ன கூலினா, பன்னிக்கு போடுற தவிட்டு சாப்பிட்டுக்க, அவ்வளவுதான். பன்னி மேய்ச்சிட்டு பன்னிக்கு போற தவிட்டு சாப்பிட, நீதான் கூலி. அந்த தவிட்டு சாப்பிடுறது கூட கிடைக்கல, அதுன்னு பன்னிக்கு சாப்பிடுறது. ஏன்னா அவ்வளவு பஞ்சம், பன்னிக்கு தவிட்டு கிடைக்கல, போட்டவொடனே அது பன்னிங்க சாப்பிடுறது, இவனுக்கு தவிடம் கிடைக்கல. பன்னி மேய்க்கிற வேலையில கூலியில தவிடம் கிடைக்கல. அப்ப யோசித்து பார்க்கறான், நம்ம அப்பா வீட்டுல எவ்வளவு வேலைக்காரங்க நூத்துக்கணக்காங்க வேலை செய்யறாங்க, அவங்க என்ன அருமையா ராஜா மாதிரி வச்சுக்கிறார் நம்ம அப்பா, நல்ல சம்பளம், அவங்களுக்கு ஒரு குறையில்லாம வச்சுக்கிறாரு. இந்த அப்பா வீட்டை விட்டுட்டு நம்ம இப்படி
தனியா வந்து நல்லா வாழும் நினைச்சோமே, கட்சியில எல்லாமே கை விட்டுட்டு போயிட்டாங்களே, எல்லாம் அழிஞ்சு போச்சு நினைச்சு பார்க்கறான். அவனுக்கு தான் புத்தி தெளியுது. நான் திரும்ப போய் ஒரு வேலைக்காரனை சேர்ந்துருமே. அப்பா ஏத்துப்பாரா தெரியாது நம்மள. நம்ம அவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு வந்துட்டோம். உயிரோட இருக்கும்போது சொத்தை பிரிச்சு அவமானத்தை கொடுத்துட்டு அவருக்கு. என் சகோதரன் முகத்தை எப்படி பார்ப்பேன்? அங்க யாருடைய முகத்தை பார்ப்பேன்? இப்படிப்பட்ட தப்பை நான் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம போய் எதுவும் வேணாம். போய் வேலைக்காரன் சேர்ந்துரும் என்று முடிவெடுத்து வரான். அலங்கோலமா இருக்கிறான். முகமெல்லாம் வாடி இருக்கிறது. முடியெல்லாம் வளர்ந்து, தாடியெல்லாம் வளர்ந்து, அழுக்கா நிறைந்தவனா, வஸ்திரம்லாம் கிடந்தவனா, சாப்பிட்றதுக்கு சோறு இல்லையா? அப்ப நல்ல வஸ்திரம் இருக்கும். அந்த பழைய வஸ்திரம் அழுக்கு உடை உடைத்து உருமாறி அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வருகிறான். ஏற்றுக்கொள்வாரோ தெரியலையே. ஒரு விஷயத்தை அவன் சொல்லிக்கிட்டே வரான். ஆண்டவரே, நான் உனக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. என்ன ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளும். இதான் அவனுடைய அறிக்கை. அங்கன்னு சொல்லிட்டு வரான். தூரத்தில் வருவதை கண்டு தன் தகப்பன் பாருங்க, தம்மை விட்டு அவமானப்படுத்திட்டு சொத்தெல்லாம் கேட்டு பிரிந்து போன ஒரு மகன் அந்த மகனை எதிர்பார்க்கிறார். தினமும் தினமும் வருவானா, என்கிட்ட வந்துட மாட்டானா, அவன் கண்டிப்பா அவனுக்கு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கூட சேர்ந்த நண்பர்கள் அப்படி. அவன் தனியா நல்லா வாழ்வேன் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போனான். கண்டிப்பா அவன் நல்லா வாழ முடியும்னு அப்பாவுக்கு தெரியும். திரும்ப வருவான், என்கிட்ட வந்துட்டா போதும், அவன் வாழ்க்கை நான் மாத்திருவேன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அந்த அப்பா காத்து கொண்டு இருக்கிறாரு. நல்ல அப்பாங்க. அல்லேலூயா. அப்பாவுக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டு சொத்தை பிரிச்சுட்டு எல்லாத்தையும் போய் உதாரணம் அழிச்சிட்டு ஒரு மகன் திரும்ப வருவானான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த அப்பா தினமும் எழுந்து போகும்போது வரும்போது இப்படி ரோட்டு வழியா பாக்குறான். அவன் தூரத்தில் வருவதை கண்டு தூரத்துல பார்த்துட்டார். அவன் பழைய உருவமே இல்ல, உருமாற்றம் அடைஞ்சிருக்கிறான். ஆனாலும் அப்பாவுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. நீ எவ்வளவு மாறி இருந்தாலும் அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. எந்த நிலைக்கு மாறி நீ சீர்கெட்டு அழிந்து ஒன்றுமில்லாம போய் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை தூரத்தில் இருந்தவர் அறிவார். ஹல்லேலூயா. தூரத்தில் வருவதை பார்க்கிறாரு. ஓடி போய் அவனை கட்டி பிடித்து மாறி மாறி அவன் கழுத்துல முத்தம் எடுக்கிறார். என்ன சொல்றாரு? நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த ஒவ்வொரு முத்தமும் சொல்லுது, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். கட்டி கட்டி முத்தம் விட்டு கொண்டே இருக்கிறார். அவன் வந்தான்ல, எப்படி வந்தான்? என் அப்பா செத்து போறோ, செத்துக்க மாட்டாரோ, துரத்திடுவாரோ, திட்டுவாரோ, அநேக கேள்விக்குறியோட வந்தான். அவர் கண்ணில் இறக்கம் கிடைக்குமா, கிடைக்காது, அவர் என்ன அடிப்பாரோ, திட்டுவாரோ, சேர்த்துப்பாரோ, என்ன சொல்லுவாரோ, இப்படி பல கேள்விகளோட அவன் வர அந்த முத்தம் பதில் கொண்டே இருக்கிறது. நான் உன்னை ஏத்துக்கிட்டேன், உன்னை நான் நேசிக்கிறேன், நீ என் மகன் தான், நீ என்னுடைய மகன் தான், உன்னை நான் ஒரு நாள் இழக்க மாட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி முத்தத்தினாலே பதில் சொல்ற தகப்பன். நல்ல தகப்பன், நல்ல மருமகள். படிச்சு பாருங்க கேரக்டரை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை உலுக்கி எடுத்துடும். ரூத்துடைய சரித்திரம் படிக்கும் பொழுது நான் கண் கலங்கி இருக்கிறேன். இப்படி ஒரு பெண் பிள்ளை இருப்பாளா? தன் மாமியாருக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு, உன்னுடைய தேசம் தான் என்னுடைய தேசம், உன்னுடைய ஊரு தான் என்னுடைய ஊரு, நீ எங்க சாகுறன்னு அங்க சாவேன், நீ எங்க தங்குறி அங்க தங்குன்னு சொல்லிட்டு அந்த தனியா இருக்கிற அந்த தாய்க்காக ஒரு மருமகள் கூட வந்தாலே அந்த கேரக்டர் உங்களெல்லாம் உழுக்கலையா? அன்னைக்கு கேரக்டரை படிச்சு நான் அழுது இருக்கிறேன். ஏன்னா இப்படி இருந்திருக்கிறாங்களே, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்களேன்னு. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல காட்சிகளை தேவன் வைத்திருக்கிறார். வேதத்தை போட்டு படமா பாருங்க. ஏதோ புத்தகம் படிக்கிறேன்னு பார்க்காதீங்க. அப்படி படிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையை மாத்திரம். நம்ம அதை பார்க்கறத விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கறது. அவர் 2 குடம் தூக்குனாரு, அவர் இதை வாங்கிட்டாரு, அவங்க இதை வாங்கிட்டாங்க. அங்க எடுத்தீங்க நீங்க போடுவே. ஆமா, அங்க எங்க எடுத்தீங்க? வீராசில புதுசா வந்துக்குதான். எனக்கும் 2 புடவை எடுத்துன்னு வந்துடுங்க.
பைபிளை பாருங்க. ஹalleluya. அந்த காட்சிகளை பாருங்க, உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஹalleluya. மயிரை பின்னுதல் அது ஆடை அலங்கரினாலும் எல்லாமே அன்பு சந்தோஷத்துல அலங்கரிங்க உங்களை. வேதம் உங்களை எப்படி அலங்கரிக்கணும்னு சொல்லுது. அவங்கள பார்த்து நம்ம அலங்கரிக்க வேண்டாம். இவங்களை யாரை பார்த்து நம்ம அலங்காரம், அந்த வேதம் நம்ம எப்படி அலங்கரிக்க சொல்லுகிறது. உள்ளான அலங்காரம், அன்பு, இரக்கம், சாந்தம், தயவு, நற்குணம், கனிகளால் நிறைந்த வாழ்க்கை. அதை பார்க்கும்போது உன் அழகு மற்றவங்களை மாத்தணுங்க. ஹalleluya. அது வெளிப்புற அழகல்ல, உன் உள்ளான அழகு. ஹalleluya. தேவனுடைய சுபாவத்தின் அழகு மற்றவங்களை அசைக்கணும். உங்களை பார்த்து அவங்களுக்கு ஆசை வரணுங்க. எப்படி? அவங்க முடி கரலெல்லாம் விட்டுக்கின்னு போறாங்க. எங்க எந்த பியூட்டி பார்லர் போனீங்க? நல்லா பண்ணிருக்காங்களே. ஓ, எங்க வீட்டான இருக்கு, சூப்பர், 10 ரூபாய் தான். அது இல்ல, அவங்கள பார்த்து நாம இப்படி மாறுறதில்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கீழ்ப்படுதல், அவங்களுக்கு ஒரு அன்பு, தேவ பயம், அவங்களுக்கு ஒரு விசுவாசம், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க உங்களை போல மாறணும், உங்களை போல அவங்களும் அலங்கரித்துக்கணும், ஒரு அலங்கார ஆசை வரணும். ஹalleluya. வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோட நீ கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. ஹalleluya. எது பரிசுத்த அலங்காரம்? வெளிப்புற அலங்காரம் இல்ல, அது நம்முடைய உள்ளான அலங்காரம். வேதம் நமக்கு சிறந்த காட்சி காட்டுதுங்க. பிசாசு நமக்கு வேற ஒரு காட்சி காட்டுறான். பொய்யான காரியங்களை சொல்லி அது சிறப்பா இருக்கு, இது இப்படி இருக்கும். உலகத்து மனிதர்களை காட்டு, உலகத்தின் காரியங்களை காட்டு, இது பாரு, இது பாரு, இது எப்படி இருக்கு பாரு, அப்படி இருக்கு, அவங்க பாரு, இந்த மாதிரி காட்சிகளை காட்டு நம்மளுடைய சிந்தைகளை மாற்றி அதை அடையணும் என்ற ஒரு ஆவலை தூண்டி நம்மளை அந்த கிரியை செய்ய வைக்கிறான். அதை செய்த பிறகு நம்ம பாவிகளாய் மாறுகிறோம். அந்த பாவத்தை செய்த போது என்ன நடக்குது? சாபம் வருதுங்க. சாபம், பாவம், எல்லா தீமைகளும் நமக்கு வந்து ஒட்டி கொள்கிறது. அதெல்லாம் செஞ்ச பேருக்கு தான் தெரியுது, ஐயோ தப்பு பண்ணிட்டுமே. நிறைய பேருக்கு எப்ப தான் தெரியுது? போய் விழுந்துட்ட பேர் தான் தெரியுது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு எப்ப தெரியாது தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு அனுபவம் தான். பிசாசு நம்மளை யாரை கொண்டாலும் இப்படி பிரம்மாண்டமாக ஓஹோன்னு நம்மளை அழுத்திட்டு போவோம். நாமளும் ஓஹோ எதிர்பார்த்து போவோம். அங்க போய் அதை செய்து விழுந்த பேர் தான் தெரியும், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம், இங்கதான் தப்பு பண்ணிட்டோம், ஐயோ நம்ம நல்லா இருக்குது நினைச்சோமே, இது கரெக்ட் நினைச்சோமே. ஏன் கரெக்ட் நினைச்சேன்? அந்த வார்த்தையை அடிக்கடி கேட்ட, அந்த காட்சியை அடிக்கடி பார்த்த, அதனால தான் அது சிறப்பா தெரிந்தது. நீ பார்க்க வேண்டியதை பார்க்கல, கடவுள் வார்த்தையை பார்க்கல, வார்த்தையை சொல்லப்பட்ட படத்தை பார்க்கல, ஆண்டவர் சொன்ன காரியங்களை எண்ணி பார்க்கல. நேரம் இல்லை, கடற்கரை வசனத்துக்கு போகலாம். ரோமர் 1:21. ரோமர் அவர்கள் தேவனை அறிந்தும், அவர்கள் நல்லா கவனிச்சீங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். நல்லா கவனிச்சீங்க. நமக்கெல்லாம் அவர் தேவன்னு தெரியும் இல்லையா? நமக்கு யாரும் சொல்ல தேவையில்ல, இயேசுதான் தேவன் சொல்லணுமா? நமக்கு தெரியும், இயேசு மட்டும்தான் தேவன் தெரியும். அப்ப மறுபடியும் வாசிங்க. அவர் தேவன் என்று அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தல ஸ்தோத்திரியாமலும் இருந்து அவரை நீங்க துதிக்கல. வாழ்க்கையில தேவனை உயர்த்துகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்ல, தேவனை உயர்வாய் காட்டுகிற, உயர்வாய் பேசுகிற அனுபவம் இல்லாதபடினாலே நீங்க என்ன பண்றீங்க? தேவையில்லாத பேச வேண்டியதாயி பேசி பேசி உங்கள் இருதயத்தை நிரப்பினபடினாலே வீணான சிந்தனைகள் உங்களுக்குள்ள வருகிறது. வீணான சிந்தையினாலே நீங்கள் வீணரானீர்கள். எப்ப வீணா போனீங்க? அவர் தேவன் என்று அறிஞ்சுக்கிட்டு, அவர்தான் தேவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அவரை மகிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, அவரை துதிக்காத ஒரு வாழ்க்கை, அவரை நெருங்காத ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்கிறதுனால பிசாசு உங்களுடைய வீணான சிந்தைக்குள் நடத்துகிறான். வாசிக்கலாம், மத்தேயு புத்தகம் 15:19.
எப்படி எனில் ம். இதயத்திலிருந்து பொல்லாத இருதயத்திலிருந்து சிந்தனைகளும் பொல்லாத சிந்தனைகளும் கொலை கொலை பாதகங்களும் பாதகங்களும் விபச்சாரங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் களவுகளும் பொய் சாட்சிகளும் பொய் சாட்சிகளும் தூசணங்களும் தூசணங்களும் புறப்பட்டு வரும். புறப்பட்டு எங்கிருந்து வருமா? இருதயத்திலிருந்து. இருதயத்தில் வரும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வருமா? சரி, எப்படிப்பா அது பொல்லாத சிந்தனை வந்துடுது? நான் கரெக்டா தானே சர்ச்சுக்கு போறேன், நான் தேவனுடைய பிள்ளை தானே, எனக்கு எப்படி பொல்லாத சிந்தனை வரும்? சர்ச்சுக்கு போறது உண்மைதான், நீ தேவனுடைய பிள்ளை தான், தேவன் அவர் தேவன் என்று அறிந்திருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த பொல்லாத சிந்தனை எப்படி வருது தெரியுமா? பொல்லாத காட்சிகளை நீ பார்க்கிறதுனால, பொல்லாத வார்த்தைகளை கேட்பதுனால, பொல்லாத வார்த்தைகளை நீங்க வாயில பேசுகிறதுனால உங்களுக்கு பொல்லாத சிந்தனை வரும். அல்லேலூயா. உள்ளந்து தானே உற்பத்தி ஆகல, வெளியில இருந்தா உள்ள போகுது. அதுக்கு நீ கதவை திறந்து கொடுக்குற. கதவை திறந்து கொடுக்கறது உள்ள போய் இதயத்திலே பதிஞ்சு திருப்பி ரிப்ளை ஆகுது. அது வெளியே கதவை திறந்து கொடுத்து உள்ள போய் தங்கி உனக்குள்ள இருந்து வெளியே புறப்பட்டு வருகிறது. அப்பதான் நீ யாரும் தெரியும். நல்லா கவனிச்சிங்க. கதவை திறக்கும் போது உள்ள போயிடும், அது ஒன்னும் தெரியாது, நீ யாருன்னு அப்ப தெரியாது. எதுக்கெல்லாம் கதவை திறந்து கொடுக்கிறியோ அதெல்லாம் போய் இருதயத்துல ஸ்டோர் ஆயிடும். அது வெளியே வரும்போது தான் நீ யாருன்னு தெரியும். கொலை பாதகங்கள், அது முதல்ல ஒரு வாசிடுங்க. பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்களும் கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகளும் பொய் பொய் சாட்சிகளும் சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இது மனிதனை தீட்டுப்படுத்தும். இது உனக்குள்ளந்து இப்படிப்பட்ட சிந்தனை வருதா, நீங்க உங்க இதய கதவை திறந்து கொடுத்துட்டீங்க. இதய கதவை திறந்து ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. இப்ப அதுதான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது, அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது, அப்படிப்பட்ட செயலை செய்யணுன்ற ஆசை வருகிறது. காரணம், நீங்க ஏற்கனவே ஒரு நாள் என்றைக்கோ நீங்க அதை திறந்து கொடுத்து உள்ள அனுப்பிட்டீங்க. இப்ப உள்ளந்து வந்துட்டு இருக்கு. நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20 - 24 வாசிக்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். அடுத்த வசனம். வாயின் தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்றி உதடியின் மாறுபாட்டை. வாயின் தாறுமாறு ஏன் தம்மா வந்தது? இருதயத்தை நீ பாதுகாக்காதனால்தான். இதயத்துக்குள்ள அநேக காரியங்களை திறந்து கொடுத்துட்ட. எப்படி திறந்து கொடுத்த? இதயத்துக்குள்ள எப்படி போகிறது? உன்னுடைய கண்ணு, உன்னுடைய செவி, உன்னுடைய நாவு, இதுதான் வாசல், இருதயத்தின் வாசல். நீ காண்கிற காட்சி எதை ஊர்ந்து கவனிக்கிறாயோ, எதை கவனமாய் அதை பார்க்கிறாயோ, அதெல்லாம் இருதயத்துக்கு போ. எதை நீ ரொம்ப முக்கியம் நினைச்சு பேசுறியோ அது உன் இருதயத்துக்கு போயிடும். எந்த காட்சியை கவனிக்கிறியோ, எதை பேசுறியோ, எதை ரொம்ப கவனம் செலுத்தி கேட்கிறியோ, இருதயத்துக்குள்ள போயிடும். அது ஒரு நாள் வாயிலிருந்து தாறுமாறா வெளியே வரும். வெளியே வந்து பேச்சாய் வருகிறது, நாளைக்கு செயலாய் மாறும். ஹலோ, நீங்க என்ன பேசுறீங்க அது நாளைக்கு கிரியையாய் மாறும். நல்லா கவனிச்சிங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க பேசுறீங்களோ நாளைக்கு அதுதான் உங்க வாழ்க்கையில நிக்க போகுது. நீங்க அதை தான் செய்ய போறீங்க. அது இயற்கை, தேவன் வைத்த விதி. நீங்க எப்படி செயல்படுறீங்கன்னா, என்ன வார்த்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதுதான் என்றைக்கு நிலைக்க போது. புரிஞ்சுங்க. அதனால தான் நீங்க சூழ்நிலைகளை பேசாங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை பார்த்து அதை பேசாதீங்க. கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ பேச கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அது அப்படியே மாறிடும். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாய் மாற வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு நல்லா இல்லைங்க, இன்னைக்கு சரியில்லை, ஆமா பரவாயில்ல இருக்கட்டும், எவ்வளவு கீழே வேணா இருங்க, எவ்வளவு மோசமான உங்க வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்க எதிர்காலத்தை மிக சிறப்பாய் உங்களால மாற்ற முடியும். உங்களுடைய அனுமதி இல்லாம தேவனால ஒண்ணுமே பண்ண முடியாது.
நீங்க ஆசைப்படுறதுனால தேவன் செய்ய முடியாது. தேவன் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார். நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படலாம், நான் அதனால தேவன் உனக்கு செய்ய முடியாது. ஆனா சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார். அவர் சொன்னாரு, நீ ஒண்ணும் பண்ணாதப்பா, நீ ஆசைப்படுறல நல்லதுதான், நீ நல்லா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா நீ நல்லா இருக்கணும்னு ஏற்கனவே நான் என்ன பண்ணேன், என்னோட வார்த்தையில வல்லமை வைத்து அதை உனக்கு நான் கொடுத்துட்டேன். நீ அதை வாயில வைத்து நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டனா உன் வாழ்க்கையில் அது நடக்கும். அல்லேலூயா. இந்த ரகசியம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், தேவையில்லாத பேச மாட்டோம். என்ன அசைத்த ஒரு வசனம் என்ன தெரியுமா? நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளு உண்டு போ என்று நீ சொன்னால் நீ சொல்லுகிறபடியும் ஆகும். நல்லா கவனிச்சிங்க. நான் சொல்லுகிறபடியும் ஆகும் என்ற நமக்கு ஒரு தெளிவான ஒரு அந்த விசுவாச நிலைக்கு வந்துடுனா நம்மளால தப்பாவே பேச முடியாதுங்க. நான் சொன்ன நடந்துரும்ன்றது சத்தியத்தை விளங்கிட்டு அதை நம்ப ஆரம்பிச்சுன்னா உங்களால தவறா பேச முடியாது. நாசமா போயிடுவேன்னு சொல்றது கூட பயமா இருக்கு நமக்கு. ஐயோ, நம்மளால ஒருத்தர் நாசமா போயிடுவானோ, விளங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு வாய் வராது. நம்ம சொல்லி விளங்காம போயிட்டானா நம்மளால ஒருத்தன் கெட்டு போயிட. அப்ப நம்ம தவறாய் கூட பேச மாட்டோம். ஒருத்தரை திருட்டுறதுக்கு யோசிப்போம், ஒருத்தர் சபிக்கிறது யோசிப்போம். ஏன்னா போயிட்டு போட நல்லா இருப்பான்னு சொல்லிடுவோம். நமக்கு தீமை செய்தோன்னா கூட நான் சொல்றாரு, சத்ருவை சிநேகிப்பாய், உன்னை துன்பப்படுத்துகிறாங்க செமம் பண்ணுங்க. ஏன் தான் நல்லா சொல்றாரு, நீ செவிச்சா நடந்துரும், அவங்க வாழ்க்கையில் நிலைச்சிரும். அதை சொல்லாத, போயிச்சு போட்டோம், ஆசீர்வாதத்தை சொல்லிடு. அல்லேலூயா. நல்லா இருக்கட்டும். நமக்கு தீமையை நன்மையா மாற்றுகிறதுக்கு தேவன் நமக்கு ரகசியத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை நம்மள வைத்திருக்கிறார். அவன் நம்ம சபித்தாலும் அது நமக்கு நடக்காது, ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால அவன் நம்மளை திட்டான், நமக்கு துரோகம் பண்ணிட்டான், நாம அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்குதுல, அவனை ஆசீர்வதிச்சு விட்டுடு. அல்லேலூயா. அதை விட சிறந்த ஒரு காரியம் இல்லை. நீ நல்லா இருப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு தீமை செய்யறதுல நம்ம அவங்களுக்கு தீமையை நினைக்கிறதுல ஆசீர்வதித்து விட்டு, அப்ப கடவுள் நம்ம சொன்ன நடந்துரும்ன்ற ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு இயேசு சொல்லி போயிருக்கிறாங்க இல்லையா? இயேசு சொன்னா நடக்கணும்ன்றது நம்ம எல்லாரும் ஈஸியா நம்பிட முடியும் இல்லையா? தேவன் சொன்னா நடக்கும். ஆமாப்பா, பைபிளை பார்த்து அவர் சொன்னாரு, வெளிச்சம் உண்டானுச்சு. இப்போ கடவுள் ஒரு வார்த்தையை பேசினா எல்லாம் நடந்துடும் என்பது நம்மளுக்கு எல்லாரும் நம்மளால அதை ஏத்துக்க முடியும், நம்ப முடியும். நம்மளால எதை நம்ப முடியலன்னா, நான் சொன்னா நடக்குமா, நான் சொன்னா நடக்குமான்றதை நம்மளால நம்ப முடியல. ஆனா எல்லாம் சொன்னா நடந்ததே அந்த இயேசு தான் நம்மை பார்த்து சொன்னார், நீங்க சொல்லுகிறபடியாகும். அல்லேலூயா. எல்லா கடவுளை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்த 9 வரங்களை காட்டிலும் மிக சிறந்த வரம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடவுளை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தேவன் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா, நீங்க சொல்லுகிறபடி ஆகும். நீங்க இது ஆகும்ன்ற விசுவாசம் வந்துடுச்சுன்னா நம்மளால தேவையற்றதை பேச முடியாது. நம்ம வாயில பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுவோம், என்ன நடக்கணும் அது பேசுவோம் இல்லையா? மற்றவங்க தப்பான வார்த்தை பேசியிருந்தாலும் நம்மளால அங்க நிக்க முடியாது, நம்ம வந்துருவோம். அவங்களோட சேர்ந்து சம்பாஷணை பண்ண முடியாது. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்கள் இருக்கு. அவங்க எதனா பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பான், நம்மளும் அவங்க கூட சேர்ந்து தேவையில்லாத காரணம் நம்மளால பேச முடியாது. ஏன்னா நம்ம பேசிக்கிறபடி ஆயுதம் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்க பேசுறபடிதான் இருக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு எனக்கு தெரியும், நான் என்ன பேசணும் அப்படிதான் இருக்க போறேன்னு. அப்போ நாம சிறந்ததை மாத்திரம் பேசக்கூடியவர்களா மாறிடுவோம். அல்லேலூயா. நாம அவருடைய வார்த்தையில பிழைக்கிறது என்பது என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையை எடுத்து நம்ம வாயில வச்சு பேசணும், அதையே தியானிக்கணும், அதையே அதன்படி செயல்பட முற்படணும் இல்லையா? சுகமாயிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம படுத்துக்கினே இருந்தா எப்படி? தழும்புகளால் சுகம் ஆனீர்கள் பேதம் சொல்லுது. நம்ம வியாதின்னு நினைச்சிட்டு படுத்துட்டு இருந்தா நீ விசுவாசிக்கிறியா இல்லையா? சுகமாயிட்டேன்னு விசுவாசிக்கல. நீ விசுவாசிக்கிற அர்த்தம்னா, நான் சுகமாக்கிட்டாரு, ஆனா வியாதி எனக்குள்ள இருக்கிறது போல இருக்கு, அந்த பலவீனம் இருக்கு. ஆனாலும் நான் என்ன பண்றாங்க, அண்ணவரை நீ சொல்லிட்டீங்க விசுவாசமா, நீ சுகமாயிட்டீன்னு சொல்லிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், இப்போ எழுந்து நடக்கணும். அதுதான் விசுவாச செயல். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி தியானிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டு நீ சுகமாயிட்டேன்னு, அப்ப நீ என்ன பண்ணும், சுகமாக்கப்பட்டவளை போல செயல்படணும். அதுதான் விசுவாச செயல். அல்லேலூயா. இல்லைங்க, 2 நாளா படுத்து நினைக்கிறேன்,
கை வரல, கால் வரல, அப்படியே சோர்வா இருக்குது. நீங்க அதையே பேசிட்டு அதையே நம்பிட்டு இருந்தா இன்னும் நீங்கள் விசுவாசத்துக்குள்ள வரல. நீங்க விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்களா, கர்த்தர் சுகமாயிட்டார், நான் படுத்துட்டு இருக்க மாட்டேன், இந்த நடக்க ஆரம்பிக்கிறேன்னா அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தரிசனம் இல்லாத ஒருத்தனுக்கு தேவன் தரிசனம் கொடுக்கிறாரு பாருங்க. குருடனா பிறந்தது இவன் செய்த தவறா, முன்னோர்கள் செய்த தவறா? ரோட்ல போயிட்டே இருக்கிற இயேசு சீசர்கள் கேட்கிறார், இவன் குருடனாய் பிறந்த யார் செய்த குற்றம்? இவன் செய்த பாவமா, உங்க தகப்பன் செய்த பாவமா, முன்னோர்கள் செய்த பாவமா? அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்ல. நல்லா கவனிச்சிங்க. பிரச்சனை எப்படி வந்ததுன்றத இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு இந்த பிரச்சனை எப்படி வந்தது? இவன் செஞ்ச பாவமா, அப்பா செஞ்ச பாவமா, தாத்தா செஞ்ச பாவமா? இன்னும் பிரச்சனை பத்தி கேட்கிறாங்க கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இயேசு பிரச்சனை எப்படி உருவானதுன்றதை பத்தி பேசவே இல்லைங்க. இவனுக்கு என்ன நடக்கணும்ன்றதை பத்தி பேசுறாரு. இவனே இப்படி பிறந்திருக்கிறானா, தேவனுடைய கிரியைகள் இவனிலே வெளிப்படும்படியா இவன் இப்படி பிறந்திருக்கிறான். இயேசு கிட்ட ஒரு கேள்வி கொண்டு வந்தா அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துருவாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏத்த வந்தாலும் அது ஒரு முடிவை கொண்டு வந்துருவாரு. இப்ப முடிவை சொல்லிட்டாரு. இவன் எப்படி பிறந்திருக்கிறான்? இவன் தேவனுடைய கிரிகள் வெளிப்படும்படியாய் இவன் இப்படி பிறந்திருக்கிறான்னு இவனுக்கு நடக்க போகிறத பத்தி பேசிட்டாரு. ஆனா அவனுக்கோ என்ன இல்லைன்னா தரிசனமே இல்லை. நல்லா கவனிச்சிங்க. ஒரு குருடன் என்ன பண்ணா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமன் கதறினான். இயேசு போகிறாருப்பா, அவர் வியாதியெல்லாம் குணமாக்குறவரும் கேள்விப்பட்டிருந்தான். இயேசு இந்த வழியா போகிறானோன்னு என்ன பண்ணா, கத்த ஆரம்பிச்சான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமன் கதறான். இயேசு நின்று யார் பாங்க கத்துறது? அந்த குருடன் கத்திருக்கிறான். சரி, திரும்பி வந்து நான் என்ன பண்ணேன்னு, நான் பார்வை அடையணும், பார்வை அடைவாகணும்னு பார்வை அடைஞ்சிட்டான். இந்த குருடன் அப்படி இல்லை. இந்த வாழ்க்கையே பிச்சை எடுக்கிறதாம்பா, நமக்கு தான் கண்ணு தெரியலையே, இப்படியே வாழ்ந்துரும், எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துரும், எல்லாம் காசு போடுவாங்க, இதை வச்சு இப்படியே வாழ பழகிட்டான். கண் பார்வை அடையணும் என்று இவன் விரும்பல. இயேசு பத்தி இவன் கேள்விப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் தான் சுகமாகணுன்ற ஒரு ஆசையை, எதிர்பார்ப்பு, எதிர்காலத்து குறித்து ஒரு தரிசனம் இல்லாத இந்த குருடனை கொண்டு இயேசு முன்னாடி நிறுத்திட்டாங்க, கேள்வி கேட்டுட்டாங்க. இப்ப இயேசும் பதில் கொடுத்துட்டார். இவன் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியே இப்படி பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டாரு. அவனுக்கோ தரிசனமே இல்லை, ஆசையும் இல்லை, இயேசுகிட்டையும் வரல, பார்வை அடையணும் நினைக்கவும் இல்லை. இயேசு கிட்ட கொண்டு பேரை நிறுத்திட்டாங்க. இப்ப இயேசு பதில் சொல்லிட்டாரு. அந்த பதிலே அவனுக்கு செய்யணுமே. என்ன பண்ணாரு? இங்கதான் ஆண்டவர் வித்தியாசமா செயல்படுறதை நீங்க பார்க்கணும். அவர் வார்த்தையை சொன்னா குணமாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். ஏற்கனவே குருடனை சுகமாகணும் போன்றார், குணமாயிட்டான். 100க்கு 10 சொன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா போலான்டார, அவன் குணமாயிட்டான். இப்படிப்பட்ட குணமாக்குற வல்லமை படைத்தவர் இந்த குருடனுக்கு மட்டும் என்ன செய்யறேன்னா, தன்னுடைய உமிழ் நீரை கீழே துப்பி அதை சேற்றை உண்டாக்கி கண்களிலே தடவி, நீ போய் சீலவாம் குளத்துல கழுவு, அப்போது உனக்கு பார்வை உண்டாகுன்னு சொல்ற. நல்லா கவனிக்கணும். தரிசனமே இல்லாத இவனை கொண்டு வந்து ஆண்டவர் சந்நிதியில நிறுத்திட்டாங்க. இவன் பேரை சொல்லிட்டாங்க, அதுக்கு பதிலும் சொல்லிட்டாரு, கேள்வியும் கேட்டுட்டாரு. இப்போ அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். அற்புதத்தை விரும்பவும் இல்லாம அவங்க அதை பத்தி யோசிக்கவும் இல்லை. இப்ப அவனை கூப்பிட்டு சேற்றை தடவி வேணும்னு தான் பண்றது. இப்போ ஒரு தரிசனத்தை உண்டாக்குகிறார். நீ போய் சீலாவம் குளத்துல கழுவுனா உனக்கு பார்வை கிடைக்கும் என்ற ஒரு வார்த்தை உள்ள போறார். இந்த வார்த்தையை அவனுக்கு கொடுக்கிறார். இப்பதான் அவனுக்கு தரிசனம் உண்டாகுது. சீலாவம் குளத்துல போய் கழுவுனா நமக்கு பார்வை வரப்போகுது. இப்பதான் யோசிக்கிறான், பார்வை கட்சி பேர் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். இப்போ இந்த சீலாவம் குளத்துக்கு போகிற தருணத்திலேயே அவனுடைய விசுவாசம் அதிகிற ஒரு வார்த்தையை போட்டுட்டாரு. அங்க போனா சரியாயிடுவேன்னு என்ன பண்ணிட்டா, இவனுக்கு ஒரு எண்ணங்கள் மாறுகிறது, தரிசனம் வளருகிறது. இந்த கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாக்குகிறார். நான் சீலாவம் குளத்துல போனவன் பார்வை எனக்கு கிடைக்க போகிறதுன்னு அந்த வார்த்தை அவனுடைய எண்ணத்தை மாத்துகிறது. இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன், இனிமேல் நான் ஒரு நல்ல வேலைக்கு போவேன், இனி நான் ஒரு திருமணத்தை பண்ணிப்பேன், நான் இதை பார்ப்பேன், அதை செய்வேன் என்று இந்த போகிற தூரத்திலே தம்முடைய வார்த்தையை கொண்டு அவனுடைய தரிசனத்தை மாட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறாருனாங்களா, அவர் மிக சிறந்தவருங்க. ஹல்லேலூயா. அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லை,
அவர் வார்த்தை நீ நம்பிட்டேன்னா உனக்கு எப்படியாவது அதை நிறைவேற்றிடுவார். ஹல்லேலூயா. உனக்கு தரிசனமே இல்லை, ஆனாலும் அவர் வார்த்தை சொல்லுதுப்பா, நீ நம்பிட்டேன்னா உனக்கு தரிசனத்தை உண்டாக்கி எல்லாவற்றையும் உண்டாக்கி அதை உனக்கு செய்து முடிக்கிறவராக இருப்பான். அவன் போறான், சிலோவாம் களத்துல போய் கழுவி பார்க்கிறான். ஓ, கழுவின மனிதர்கள் மரங்களை போல தெரிகிறார்கள் என்றான். கொஞ்சம் ஏன்னா அவன் விசுவாசம் அப்படி, ஏன்னா விசுவாசமே இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துட்டான்ல. தரிசனத்தை உண்டாக்குறதே அவருக்கு பெரிய விஷயம். தரிசனத்தை உண்டாக்கிட்டாரு. இப்ப சீலாவாம் களத்துல போய் கழுவிட்டான். கழுவினா கூட அவனுக்கு எப்படி பாரு, இன்னும் கூட கிளியர் ஆகல. மரங்களை போல மனிதர் தெரிகிறார்கள். அப்ப அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. அப்பா, சுத்தமா தெரியாத பிறவி குருடனா இருந்த எனக்கு ஏதோ தெரியுதுன்னு போது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா எனக்கு பார்வை கிடைச்சது. விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார் ஆண்டவர். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. அவன் முழுமையாய் பார்வை அடைகிறான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எவ்வளவு வேலை செய்து பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு அநேகர் இப்படிதான் சபையில வந்து உட்காந்துருங்க. எதுக்கு வந்தேன்னு தெரியாது. வீட்டுல ஒரே குழப்பமாகுது, பிசாசு தொல்லையா இருக்குது. சரி, சபையில போய் உட்காரலாம். இது பாதி பேர். சில இப்படி பயங்கட்ட ஆயிடுச்சு. அமாவாசை அன்னைக்கு வீட்டுல உட்காருஞ்ச பிசாசு வந்துடும் அம்முக்கும். அது பயங்காட்டி அது பேர் என்ன பண்றாங்க வந்துடுங்க. ஒருத்தர் சொல்ற அமாவாசை கூட்டத்துல கூட்டம் நிறைய வருதுங்க, ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க. ஏன்னா அமாவாசையில பயம் அதிகமாயிடுது. பயந்து போய் உக்காந்துக்கிறாங்க. தரிசனம் கிடையாது. ஏன்? வார்த்தை இல்லை. வார்த்தை இல்லாம தரிசனம் வராது. யாருக்குள்ள கடவுளுடைய வசனம் இல்லையோ அவங்களுக்கு தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிதான் தரிசனம் இல்லாத ஒரு மனிதனை பிடிச்சு என் பேரை கொண்டு வந்து சொல்லிட்டாங்களே, அவனை முன்னாடி நிறுத்திட்டாங்களே, செஞ்சே ஆகணும். இப்ப கட்டாயம் வந்து இயேசு. அவனுக்கு தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறாரு. நீ போ, உனக்குண்டு எச்சியை உமிழ்ந்து கண்ணில் தடி. அவனுக்கு ஒரு மருந்து மாதிரி. அவனுக்கு விசுவாசம் இல்லை, அது செய்யணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு ஏதோ ஒரு மருந்தை தடவி ஏதோ தடுவுன மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு. ஓ, ஏதோ தடவி இருக்கிறாங்க, அங்க போனா நமக்கு பார்வை கிடைச்சு ஒரு எண்ணம் உருவாக்கணும். அவனுக்கு அதுக்காகவே செய்யறாரு. வார்த்தை சொன்னாலும் அவனுக்கு பார்வை கிடைக்க வைக்க அவரால் முடியும். ஆனா அவனுக்கு தரிசனம் இல்லையே. இன்னைக்கு ஆண்டு ஒரு அற்புதம் செய்யல நீ நினைச்சிட்டு இருக்கிய. உனக்கு ஒரு தரிசனம் இருக்கா? வந்து அவருடைய வார்த்தை கேட்கிறவன் தரிசனம் உண்டாகணும். வார்த்தையை நீ கவனிக்காதபடினால உனக்கு தரிசனம் உண்டாகல. வார்த்தையை கவனிக்க ஒரு தரிசனம். எதிர்காலத்தை நீ உங்க வாழ்க்கையிலே இப்போ இதை பார்க்கலாம். நான் இப்படிதான் இருக்க போகிறேன். நீ எதிர்காலத்தை பார்த்து அதை நோக்கி பிரயாணப்படுகிறான். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் வந்த பிறகு சீலாவாம் கோலத்தை நோக்கி அவனுடைய வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. இதுவரையிலும் பிச்சை எடுத்துக்கொண்ட இருந்த அவன் யாரோ நம்பி கொண்டிருந்த ஒரு மனிதன் இயேசுனுடைய உமிழ்நீரை கீழே போட்டு அதை குழப்பி அவருடைய கண்களை தடவி நீ பார்வையடைய போகிறார். சீலோவாம் குளத்தில் தம்முடைய வார்த்தை அவனுக்குள்ள வெளியிட்ட உடனே அவன் வாழ்க்கை பயணம் சீலோவாம் குளத்தை நோக்கி பயணப்படுகிறது. என் பார்வை அடைய போகிறேன், நான் பார்வை அடைய போகிறேன். பார்வை அடைஞ்சா என்ன ஆக போறேன்? இனி நான் பிச்சைக்காரன் கிடையாது. இனி யாரு கையை நம்ப மாட்டேன். நான் உழைத்து சம்பாதிப்பேன். 4 பேர் வாழ்க்கை அடைய தரிசனம் அப்படி விரிவடைந்து கொண்டே போகிறது. பார்வை அடைவது நிமித்தமா என்னெல்லாம் பண்ண போகிறேன்? அந்த போகிற அந்த கொஞ்ச நேரத்துல பெரிய ஒரு தரிசனம் மல்டிபிள் ஆயிட்டே போகிறது. சீலோவாம் களத்துல போய் கண்களை கழுவினான். அவனுக்கு பார்வை உண்டானது. அன்னைக்கு யாராவது உங்களுக்கு எதிர்கால குறித்த தரிசனம் இல்லையா? நான் சொல்றேன், அது வார்த்தையை பாருங்க. உங்க வாழ்க்கையை படத்தை போல காட்டுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்ககிட்ட எதெல்லாம் இல்லையோ அங்கே கடவுளுடைய வார்த்தை அந்த இல்லாமையில இங்க ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஹல்லேலூயா. இருட்டை பார்த்து ஆண்டவர் பேச நம்ம வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு பேசுங்க. குறைவை பார்த்து பேசுங்க. தேவன் எனக்கு நிறைவை வைத்திருக்கிறார்னு சொல்லுங்க. எது இல்லையோ அது இருக்கிறது என்று அறிக்கை செய்யுங்க. எது உங்களுக்கு நடக்கணுமோ அது நடக்கும் என்று அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. அது விசுவாச கண்களை கொண்டு பாருங்க. நகராத மலை நீ சொன்ன நகரம் என்று இயேசு சொன்னது உண்மையானால், ஹல்லேலூயா, எந்த விஞ்ஞானியாலும் யாரையும் எப்படிப்பட்ட கிரேன் வச்சு இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துல ஒரு மலையை அப்படியே தூக்கி கொண்டு போய் கடலில் போட எந்த விஞ்ஞானியால எந்த சக்தியாலும் இன்னைக்கு முடியாது. ஆனால் இயேசுடைய வார்த்தை சொன்னது, நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போய் என்று நீ சொன்னால் நீ சொல்லுகிறபடி ஆகும் என்று சொன்ன அந்த வசனத்துடைய காரியம் என்ன? அவர் என்ன சொல்ல வருகிறார்?
உன் வாழ்க்கையில முடியாததெல்லாம் உன்னால முடியும், வார்த்தை கொண்டு செய்ய முடியும், வார்த்தை நீ அதற்கு நேராய் பயன்படுத்துன்னு அந்த வல்லமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹலோ, எவ்வளவு எளிமையான கிறிஸ்தவ வாழ்க்கையில, எவ்வளவு ஈஸியா நீ வாழ்க்கையில நீ வாயை திறந்து விசுவாசத்தோட பேசினா நடக்கும்னு ஆண்டவர் சொன்ன வசனத்தை முக்கியப்படுத்தி பேசாம அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, 4 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் செய்வார்னு. உபவாசம் போடுறது தப்பு இல்லை, நல்லது. ஆனால் இதை செஞ்சாதான் அதை செய்வாருன்னு ஆண்டவர் பைபிள்ல சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்குன்னா, விசுவாசமா பேசும்போதே நடக்கும்பான்றார். ஹல்லேலூயா. 3 நாள் உட்காந்து என் பாதத்தில் அழுது கண்ணீர் விட்டு அதை பார்த்துட்டு பாவம் 3 நாள் அழுதுட்டு இருக்கிறான், போனா போது போட்டான், எடுத்துன்னு போப்பா. அவர் பாவம் இரக்கம் இல்லை, 3 நாள் அழுத பிறகுதான் கொஞ்சம் அவருக்கு மனம் இருங்கிறார். சரி போட்டான், 3 நாள் அழுதுட்டு இருக்கிறான்னு. அவ்வளோ இரக்கம் உள்ளவரா? உன் பிள்ளை ஒரு நோட் புக்கு வேணும்னா ஓன்னு அழுதுட்டு இருந்தா நீ என்ன நினைப்ப? என்னப்பா அழுதுட்டு இருக்கிற? ஸ்கூலில் ஒரு நோட்டு புக் வேணும் சொன்னாங்க, அதுக்கு ஏன்பா அழுதுட்டு இருக்கிற? கேட்டேன், வாங்கி தர போகிறேன். நீ என் புள்ள இல்லை, நான் உழைக்கிறதே உனக்கு தான், சம்பாதிக்கிறதே உனக்கு தான், இதுக்கு அழுதுட்டு இருக்கிற? கொஞ்சம் பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கிட்ட கல்ல கொடுப்பணும் இல்லையே. நீங்க அந்த அப்பா தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஹல்லேலூயா. உண்மையான தகப்பனை பார்க்கணும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை படிங்க. ஹல்லேலூயா. கெட்டுப்போன இளைய குமாரனை அவர் எப்படி அரவணைக்கிறார், ஆண்டவரை விட்டு ஓடி போன அவன் மனிதனை எப்படி அவர் அன்பு, உண்மையான அப்பா அவங்க காட்டுறார். ஹல்லேலூயா. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காட்டல, பிதாவாகி தேவனுடைய தகப்பன் நம்ம எப்படி நேசிக்கிறன்னு காட்டுற ஒரு படம் அது. ஹல்லேலூயா. அதனால தரிசனம் நமக்கு வேணும். இந்த உலகத்துல நம்ம வார்த்தையில பிழைக்கணும்னா அந்த வார்த்தையை நம்ம பேசணும், அதை தியானிக்கணும், அதை அறிக்கையிடணும். அப்படி செய்யும்போது நமக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. தரிசனம் உண்டாயிட்டா அதை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் தொடரும். நாம் போயிட்டு இருந்தா ஒரு நாள் சீலவம் குளம் வந்துடும். ஹல்லேலூயா. எதை நோக்கி பயணப்படுகிறோம்? சீலவம் குளத்தில் எனக்கு பார்வை கிடைக்க போகிறது, அதை நோக்கி நான் ஒவ்வொரு அடியை வைத்துக் கொண்டு இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கி கொண்டு இருக்கிறேன். ஒரு நாள் நான் சீலவம் குளத்தை அடைவேன், அப்போது எனக்கு பார்வை கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தரிசனம் இருந்தால் உன் தரிசனத்தை நோக்கி வாழ்க்கை தொடரும். ஒரு நாள் நீ கண்ட தரிசனம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. இருளான